நல்லா இருந்துச்சுண்ணா. படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? சூப்பரா இருந்தது. நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றாங்களே, அது என்ன வாண்டடா சொல்ற மாதிரி இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா, சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. என்ன மூமெண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாத்தீங்க? தலைவர் சீன் எல்லாமே சூப்பரா இருந்ததுண்ணா. அப்படியா? நெகட்டிவா சொல்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்ல. அப்படிலாம் எதுவுமே இல்லைண்ணா, ஒருத்தவங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. சும்மா ஒண்ணுமே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான். அப்படிலாம் இல்லை, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே, பாக்கலாம்ண்ணா, ஃபேமிலியோ பாக்கலாம், எல்லாருமே நல்லா தான் இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். பாக்கலாம்ண்ணா, அவ்வளவு பெருசா இன்னும் ரொமான்டிக் சீன் அப்படிலாம் எதுவும் இல்ல, பாக்கலாம். விண்டேஜ் ரஜினி சாரை பார்க்கும்போது எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது, செம்மையா இருந்ததுண்ணா, செம்மையா இருந்தது. தலைவருக்காகவே பாக்கலாம், சூப்பரா இருந்தது. தியேட்டர்ல எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது? ஓகே தான், நல்லா பண்றாங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ. படம் கண்டிப்பா வந்து பார்க்கலாம் சார். ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாட்சபிள் மூவி தான். அப்படி ஒன்றும் நல்லா நம்மளாம் இல்லவே இல்லை. எந்த இடமும் உங்களை போர் பண்ணாம எங்கேஜிங்கா கொண்டு போதா படம்? சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் இங்க ஏர் அண்ட் தேர் அந்த ஒரு மாதிரி லேகிங் பாயிண்ட் இருக்கும். பட் அது வந்து பேட்சப் ஆயிடும் போக போக, விறுவிறுன்னு. ஆல் ஓவரா படம் உங்களுக்கு எப்படி? ஆல் ஓவரா படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோடவே வந்து பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருந்தது ரஜினி? ஆக்ஷன் ஃபுல்லாவே ஆக்ஷன் படங்கிறதுனால அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாரோட அந்த கேமியோ ரோல் உபேந்திர சார் வருவார், அதுவுமே நல்லா இருந்துச்சு. ரஜினி சாரோட விண்டேஜ் மூமெண்ட் எப்படி இருந்தது? அந்த டிஏஜிங் கான்செப்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணிருப்பாங்க. ஃபியூ சீன்ஸ் தான் வருவாரு, அதுலயுமே தலைவர் மிரட்டிட்டாரு. நல்லா இருக்கும். உங்க கூட பார்த்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது தியேட்டர்? எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. சில பேர் வந்து எல்சியூ பார்ட் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் லோகேஷ் கனகராஜ் சார் அந்த மூவி மாதிரி இல்லை அப்படின்ட்டு சொல்லி ஃபீல் பண்றாங்க. பட் இது வந்து தலைவருக்காக எடுத்த படம். ஸோ இதுல அந்த எல்சியூ கான்செப்ட் எக்ஸ்பெக்ட் பண்றதுனால தான் அது அந்த படம் நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. சில அந்த நெகட்டிவ் ரிவ்யூங்கிறது ஒரு ரூமர் மாதிரி ஸ்ப்ரெட் பண்றாங்க. ரூமர் மாதிரியும் சொல்ல, ஏன்னா முன்னாடியே இந்த எல்சியூ பார்ட் இல்லைங்கிற ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது இல்ல அதுல. அதனால அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா அது கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட்ல தான் முடியும். மற்றபடி காமன் ஆடியன்ஸா வர்றவங்களுக்கு இந்த படம் காமன் ஆடியன்ஸா வந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும் சார். நல்லா இருந்துச்சு, எல்லாருமே நல்லா. ஷோபின் சார், நாகார்ஜுனா சார், ஸ்ருதி ஹாசன் மேம்லாம் மிரட்டிட்டாங்க. படம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. மூவி வந்து நல்லா இருந்தது. எனக்கு மற்றவங்க என்ன சொல்றாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதெல்லாம் தெரியல. பட் நாங்கள் ஃபேமிலியாக வந்து இந்த மூவியை வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா தான் இருந்தது. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, எல்லாமே குட் தான். அந்த தியேட்டர் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்லாம் இருந்ததா படத்துல? ஆமாம்மா, நல்ல இன்டர்வல் முன்னாடி இருக்கிற இது ட்விஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருந்தது. 2-3 ட்விஸ்ட்லாம் வந்துச்சு, கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு படம் எங்கேஜிங்கா இருக்குமா? ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். எங்கேயாவது ரொம்ப ஸ்லோ அடிக்குது, உட்கார முடியல, அந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல, அது வந்து எங்கேஜிங்கா தான் போயிட்டு இருந்தது. மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது. ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அப்ப நெகட்டிவ் ரிவ்யூக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆமா, அது நெகட்டிவ் ரிவ்யூ அது தெரியல, மத்தவங்க ஒப்பீனியன் இருக்கலாம். பட் பர்சனலி எனக்கு மூவி பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு மேடம்? மூவி சூப்பரா இருக்கு. நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க, நல்லா இல்ல டம்மி ஆக்கிட்டாங்க அப்படின்னா. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதுவும் கிளைமேக்ஸ் தான் வரும்போது தலைவரோட அந்த விண்டேஜ் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது செம கூஸ் பம்ப்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் நானும் மாத்தி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு சொல்றேன். அந்த மாதிரி வேற லெவல் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்துல வந்து லோகேஷ் கனகராஜ் சாரோட ஃபிலிம் சொல்லியிருக்காங்க. பட் இதுல ரஜினி சார் எப்படி பிரசன்ட் பண்ணியிருக்காங்க? ரஜினியோட கூல் மாஸ் எப்பயும் இருக்க மாதிரி செமையா இருக்கு. அதுவும் விண்டேஜ் சீன்ஸ்ல எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஏன் எல்லாம் இவ்வளவு நெகட்டிவிட்டின்னு தெரியல. லோக்கின்னு சொல்றாங்க, பட் லோக்கினால எல்லா படத்தையும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. இப்போ விக்ரம் கைதி மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, பட் அதே ஸ்டோரி இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ தலைவருக்கான ஸ்டோரி தலைவருக்கு சூப்பரா எடுத்திருக்காங்க. பட் ஓவரால் படம் சூப்பரா இருக்கு. இந்த படத்துக்கு இது கரெக்டா இருக்கு, இந்த கதைக்கு இந்த படம் கரெக்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்தேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். ஒரு சீன்ல கூட எனக்கு போர் அடிச்ச மாதிரிலாம் இல்ல, ஸ்லோவா போன எதுவுமே இல்லை. எனக்கு ஓவரால் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த மாதிரி செட் பண்றாங்க போல இருக்கு. வர்றவங்களுக்கு வந்து படம் நல்லா இல்லன்ற மாதிரி ஒரு. இப்போ எந்த படம் எடுத்தாலும் நெகட்டிவிட்டி நிறைய வருது இல்ல. எந்த படத்துக்குமே ஃபுல் பாசிட்டிவ் வருது இல்ல, ஃபுல் நெகட்டிவ் வருது இல்ல. பட் நிறைய நெகட்டிவ் வருது. ஏன்னு எனக்கு தெரியல, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றனாலயா இல்ல என்னன்னு தெரியல. பட் எல்லா படத்துக்குமே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்க. அது வேணாம். இது சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா மூவி தியேட்டர்ல உங்க கூட இருந்த ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணி ஃபுல் வைபா தான் இருந்தோம். எல்லாரும் வந்து ஆக்சுவலா சம வைபா இருந்தோம். நேத்துக்கு டிக்கெட் கிடைக்காம இன்னைக்கு வந்தோம். சோ பட் இன்னைக்கும் வேற லெவல் வைப். ஆக்சுவலா சூப்பரா தியேட்டர் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கு. யா சூப்பரா இருந்துச்சு. பட் எனக்கு போர் அடிச்ச மாதிரி எதுவும் தெரியல. மூவி சூப்பரா தான் இருந்துச்சு. ஏன் இது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன், இது ஏன்டா நல்லா இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டுருந்தேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா ஓகே, தேங்க்யூ. பண்ணி பாத்தீங்களா? செமையா இருந்தது, வைபா இருந்தது. இதுல வந்து ரஜினி விண்டேஜ் ரஜினி சார்லாம் வந்தார்ல, அது எப்படி பாக்குறதுக்கு எப்படி இருந்தது? அது பார்க்க நல்லா இருந்தது. அப்புறம் நிறைய பேர் 90s உள்ளவங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும். ஏன்னா அவங்கள இப்போ வயசான இதுவா பார்த்துட்டு புதுசா காமிக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருந்திருக்கும். நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் பாத்தீங்களா நீங்க? ஆமா, அத பார்த்துட்டு நீங்க தியேட்டர்ல வரும்போது அதே மாதிரி இருந்துச்சா? இல்ல, எனக்கு சீரியஸா பிடிச்சிருந்தது படம். நெகட்டிவ் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஃபுல்லா ஃபன்னா போச்சு. ஃபேமிலியோட எல்லாம் நல்லா பார்க்கலாம். தியேட்டர்ல எப்படி என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும்? பாட்டுலாம் வைபா இருந்தது. மோனிகா சாங்ஸ்லாம் வந்து நல்லா இது பண்ணுவோம். அண்ட் ஒரு ரஜினி சார் வரும்போது எல்லாரும் கத்துனாங்க. அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. ஸோ ஆல் ஓவரா பார்த்தா படம் நல்லா தான் இருக்கு. செம்மையா. ஆமா, கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க்யூ.
உங்களுக்கு எப்படி மேடம் இந்த படம் கண்டிப்பா நாங்க ஃபேமிலியில என்ஜாய் பண்ணியிருக்கோம். நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் யாரும் கேட்காதீங்க, ஜாலியா வாங்க. தலைவர் படம் வித் பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையா இருக்கு, எல்லாரோட பாட்டு ஈக்குவலா இருக்கு, மிஸ் அவுட் பண்ணாதீங்க கண்டிப்பா. நீங்க அப்போ தீ படம் பார்த்திருப்பீங்க, அப்போ பார்த்துட்டு இப்போ திருப்பி ரஜினி சார் பார்க்கும்போது எப்படி இருக்குது? அதே மாதிரி ஒரு அதே எனர்ஜி இன்னும் அதிகமான மாதிரி தான் இருக்கு, எங்கேயுமே குறையல ஆக்சுவலா. ஓகே மேடம், நான் திரும்ப அதே கொஸ்டின் தான் கேட்குறேன். இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கே தோணி இருக்கும், ஏன் எப்படி சொல்றாங்களே, அதை தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆச்சா? கிடையாதுல்ல. இல்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நாங்க எப்பவுமே பார்க்கவே மாட்டோம். நாங்க வந்து எப்படி இருந்தாலும் படம் வருவோம், வந்து என்ஜாய் பண்ணோம், நல்லா தான் இருந்துச்சு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க, படம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்காக வேண்டி எடுக்கிறாங்க. ஸோ ஃபேமிலியோட எல்லாம் கண்டிப்பா வாங்க, மிஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு காமன் ஆடியன்ஸாக வரவங்களுக்கு படம் நல்லா எங்கேஜிங்காக தான் இருக்கும். கண்டிப்பா நாங்க ஏதோ இவ்வளவு பேர் வந்திருக்கோம், எல்லாருமே வந்திருக்கோம். இதோ நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க, பரவாயில்ல. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரஜினி ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. அது மாதிரி மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாம் ஹிந்தி ஆக்டர், மலையாளம், தெலுங்கு, கன்னடா எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. எல்லாரும் வரும்போதும் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்தது இல்ல, ஆமா, அதுக்கும் நீங்க தியேட்டர்ல போய் பார்த்ததுக்கு என்ன டிஃபரெண்ட் இருந்தது? அது ரொம்ப டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா அந்த என்விரான்மெண்ட்ல நம்ம இருந்து பார்க்கும்போது தானே தெரிஞ்சுச்சு. எல்லாமே நிஜமாவே ரொம்ப சூப்பரா தான் இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் என்னடா இத்தனை, ஏன்னா இன்னைக்கு 3rd டேல. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாரும் ரிவ்யூஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அதெல்லாம் நான் கண்டுக்கல, காதில் வாங்கிக்கிட்டாலும். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அந்த ஃபீல் குட்டாக இருந்துச்சு. பார்க்கும்போதே அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். ரொம்ப போர், உட்காரவே முடியல சொல்றாங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. விண்டேஜ் ரஜினி சாரை பார்க்கும்போது விண்டேஜ் ரஜினி பார்க்கும்போது அதே வாய்ஸ், அதே டோனோடய வந்துச்சு, அதே ஸ்டைலோட கொண்டு காமிச்சிருக்காங்க. அது விண்டேஜ்னும் பார்த்துக்கலாம், நம்ம பார்க்கும்போது தெரியும் அது விண்டேஜ்ல. உங்க கூட ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்க? எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க, விசிட் பண்ணாங்க, விசில் அடிச்சாங்க, எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரஜினி சார், பழைய ரஜினி சார் வரும்போது எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய பேர் ஸ்லோவா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இல்ல இந்த நல்லா இருக்கு. வயசுல நடிக்கிறது ரொம்ப தியேட்டர்ல எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்களா? நல்லா இருந்தது, நாங்களே என்ஜாய் பண்ணோம். இது 2வது வாட்டி பார்த்துட்டு இருக்கோம். 2வது தடவை பாக்க தஞ்சாவூர்ல நேற்று பார்த்தோம், தஞ்சாவூர்ல இருந்து. இன்னைக்கு இங்க பார்க்கிறோம். சரி, அப்ப படம் கண்டிப்பா பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். பார்க்கலாம் சார். ஓகே. தேங்க்யூ.